இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குடும்பத்தினர்கள் வரும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அம்மா, அத்தா. அம்மா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா வந்து அத்தா வந்து அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களும் சுன்னத் ஜமாத்தா இருக்கட்டும், இல்ல வந்து முஃமின்கள் எல்லோருமே இவங்கலாம் சொர்க்கத்துக்குரியவங்க தான் சொல்லி நம்ம ஏத்துருக்குறோம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சுன்னத் ஜமாத் சாராதவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க நாவு கூசாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பெற்றோர்கள் எல்லாம் சொல்றதுக்கே ஒரு மாரியா ஆமாம் இருக்குது. ஆமாம். நரகவாசிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் எப்படி இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? எந்த அடிப்படையில அவங்க இதெல்லாம் சொல்றாங்க? இந்த வஹாபியால தான் இதை செய்கிறாங்க. ஏற்கனவே அந்த இன்சல்ட்டிங் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த ஆமா. கலை தானே. ம். நமக்கு தான் இப்போ தாங்க சொன்னீங்க சொல்கிறதுக்கு நான் நாவு கூசுது. கூசுதுங்கிறீங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட பாடம் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. இல்ல இது ஒரு 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 காமன் சென்ஸா யோசிச்சாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்காக வேண்டி வந்தவங்க. உம்மத்தையே கூட்டு போறவங்க, அம்மாத்தாவை எப்படி இது பண்ண முடியும்? இது ஒரு லாஜிக்கான ஒரு காமன் சென்ஸ் தானே சார்? அதான் ஒரு பெரியவங்க சொன்னாங்க, தாய்மார்களின் காலடிக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது. தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய்க்கு சொர்க்கம் இல்லை என்று சொல்கிறார்களே இந்த பாவிகள் அப்படின்றாரு. இதெல்லாம் காமனா யோசனை. ஆமாம் என்ன ஆமாம் எப்படி சொல்கிறேன், அது அவங்களுக்கு சர்வசாதாரணம் இல்லை. அதனால சொல்கிறேன், வஹாபியால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்சல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் சொர்க்கத்துக்குரியவர்கள் நல்லடியார் அப்படிங்கிறதுக்கு பல ஹதீஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆனால் தஅவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். கஅபா கட்டிட்டு துவா செஞ்சாங்கல்ல, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இறைவனை இந்த மக்களிலிருந்து ஒரு இறை தூதரை அனுப்பி வைப்பாயாக துவா செஞ்சாங்களே, அதோட வெளிப்பாடு நான் தான். அடுத்து இப்போ பிஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தியின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். அது குர்ஆனில் இருக்குது. முபஷிரன் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கௌமுகிட்ட சொன்னாங்க, ஒரு இறை தூதரை பற்றி உங்களை நான் நற்செய்தி கூறுகிறேன், எனக்கு பின்பு அவர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, அந்த நற்செய்தி வெளிப்பாடு நான் தான். மூணாவது இதான் இப்போ நமக்கு பாயிண்ட்டு. ஒரு ரூயா உம்மி, என் தாயார் கண்ட காட்சி. ஹீன வலதத்தினி, என்னை ஈண்டெடுக்கும் போது என் தாயார் காட்சியை கண்டாங்க, ஒரு ஒளியை பார்த்தாங்க. அதன் மூலம் சிரியா நாட்டின் கோட்டைகளெல்லாம் தெரிந்தன. அப்படிப்பட்ட பேரொளியை பார்த்தாங்க. இது அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஈண்டெடுத்த போது பேரொளியை பார்த்தாங்க அவங்களுடைய தாயார் அப்படின்னா இது ஒரு அற்புதம் தானே. எல்லா தாய்மார்களும் கிடைச்சிச்சா? இது இல்லை. இது வந்து அற்புதம். இது கராமத்துன்னு சொல்லுவோம். நபிமார்களுக்காக இருந்தால் முஅஜிஸா, நபிமார்கள் அல்லாதவர்கள் கராமத்து. இந்த ஒரு கராமத்தை நிகழ்ந்திருக்கிறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருக்கு ஒரு கராமத்து யாருக்கு நிகழும்? ஒரு மூமினுக்கு தானங்க நிகழும். இது கூட யோசிக்கலையா? அதனால் இவர்கள் இறை நேசராக இருந்தார்கள், மூமினாக இருந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் அல்லவா இது? அது மட்டும் இன்னொன்று ஒன்று நடந்துச்சு. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வயிற்றிலே சுமந்திருந்த நேரத்தில், கர்ப்பமாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அவர்களுக்கு கூறப்பட்டது, நீங்கள் இந்த சமூகத்தின் தலைவரை சுமந்திருக்கிறீர்கள், அவர்களை நீங்கள் ஈண்டெடுத்தவுடன் நான் இந்த துவாவே நீங்கள் ஓத வேண்டும். அந்த துவா என்ன தெரியுமா? உஈதுஹு பில் வாஹித் மின் குல்லி ஷர்ரி ஹாசித். அதாவது என்ன துவா? உஈதுஹு பில் வாஹித். வாஹித் தான் ஒருவன். இது ஒன்று போதுமாங்க. அவங்க ஏகத்துவத்தில் இருந்தாங்க, தௌஹீதில் இருந்தாங்கங்கிறதுக்கு. ஏங்க அவங்கள்ட்ட ஏன்னா வாய்க்கு உசாமல் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் சிலை வணக்கம் செஞ்சாங்க அப்படின்னு. என்னங்க இது? இவங்ககிட்ட போய் எங்கள் அப்பா அம்மா சிலை வணக்கம் செஞ்சவங்க நரகத்துக்கு போவான்னு சொன்னாங்க, எப்படி இருக்கும் அவளுக்கு? அப்படி போனால் கூட அவள் அப்பா அம்மா அப்படி போகிறாங்க நரகத்துக்கு கேட்டு வச்சுக்கிறேங்க, அப்படி சொன்னால் கூட மனசு எப்படி பாடுபடும்? இங்கே தௌஹீதில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சொல்கிறாங்க? உலகத்தின் தலைவர்கள், படைப்புகளில் சிறந்தவர்கள், நபிமார்களில் எல்லாம் சிறந்தவர்கள், அவர்களுடைய தாயாரை பற்றி இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த துவாவை பாருங்க, பில் வாஹித். வாஹித்னா ஒருவன், இறைவன். இறைவனை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி குல்லி ஹாசித், பொறாமைக்காரர்களுடைய தீங்கை விட்டும். பைஹகி இமாம் அவர்கள் இந்த இதை தலாயிலு நுபுவா அப்படிங்கிற தங்களுடைய கிதாபில் பதிவு பண்ணுறாங்க.
பாருங்க, இப்போ இவங்க தௌஹீதில் தான் இருந்தார்கள், ஏகத்துவத்தில் தான் இருந்தார்கள், இறை நம்பிக்கை இருந்தார்கள், இணை வைப்பு என்பது கிடையாது, ஷிர்கு என்பது கிடையாது என்பதற்கு எவ்வளோ தெளிவான ஆதாரம் இது. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தந்தையாரை பற்றி நம்ம சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹாபா பெருமக்களை பார்த்து, அன ஹைருக்கும் நஃப்சன் வ ஹைருக்கும் அபன், குடும்பத்திலும் நான் உங்களில் சிறந்தவன், தந்தையாலும் உங்களில் நான் சிறந்தவன், தனி நபரிலும் நான் சிறந்தவன், குடும்பத்திலும் தந்தையாலும் நான் உங்களில் சிறந்தவன். இது பைஹக்கிம் அவர்கள் தலா நுபுவால தான் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய தந்தையை விட என் தந்தை சிறந்தவங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற என்ன இருக்குது? சரி, நான் கேட்குறேன், இந்த கூட்டம் சொல்லுதே வஹாபியத்து கூட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தந்தையெல்லாம் தௌஹீதில் கிடையாது, நரக தான் போவாங்க சொல்லி காட்டுறதுக்கு எனக்கு குச்சமாக தான் இருக்குது, இருந்தாலும் தவளுக்காக சொல்லி காட்டுறேன் ஒன்றுங்கிறாங்களே. அப்படி அவங்க ஷிர்கில் இருந்தால் ஷிர்கில் இருக்கக்கூடியவர்களை போய் சிறந்தவர் சொல்லுவாங்களா? நான் சிறந்த தந்தையை பெற்றிருக்கேன்னு தான் சிறந்து சொல்கிறாங்க. ஏங்க ஒன்றும் வேணாங்க, ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் குடிகாரன்னு வச்சுக்கோங்க, குடிகார குடும்பம் தானே சொல்லுவாங்க, அவரை போய் ஒரு சிறந்தவர்னு சொல்லுவாங்களே. ஒரு வீட்டில் ஒரு ஆள் அவர் திருடுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருட்டுக்கார குடும்பம் தானே சொல்லுவாங்க, அவரை போய் சிறந்தவர்னு சொல்லுவாங்களா? இதோட மன்னிக்கப்படுகிற பாவம், திருடு என்பது மன்னிக்கப்படும் பாவம், குடித்தல் மது அருந்துதல் என்பது மன்னிக்கப்படும் பாவம். இந்த பாவத்தை செய்தாலே சமூகம் சிறந்தவர் என்று சொல்லாத. அப்படின்னா ஷிர்க் என்பது மன்னிக்கப்படாத பாவம் அல்லவா? அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அருமை தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷிர்கில் இருந்தால் அவர்கள் எனது சிறந்த தந்தை எப்படி சொல்லியிருக்க முடியும்? இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நாளை மறுமையில் நான் இறைவனிடம் கேட்பேன், என் தாய்க்கும் தந்தைக்கும் இதை கொடு என்று கேட்பேன், இறைவன் கொடுப்பான். அப்படி நான் கேட்குற நேரத்தில் நான் எங்கே தெரியுமா இருப்பேன்? மகாமுல் மஹமூத் நின்றுக்கிட்டு கேட்பேன். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ்வும் கொடுக்குறான்னு சொன்னால் மூமின்கள் இருந்தால் தானே இதெல்லாம் கிடைக்கும். அதனால் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மூமின்கள் தான் அப்படி என்பது சத்தியத்திலும் சத்தியமாகும்.